ஹாய் ஆல், அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் உங்கள் கார்த்திகேயன் பேசுகிறேன். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி திதி பார்த்தோம், கர்ணம் பார்த்தோம். இப்போ யோகங்கள் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் ஷேர் பண்ணோம். சனிக்கிழமை 14ஆம் தேதி நிறைய பேருக்கு சில விஷயங்களை பண்ண சொன்னேன். எவ்வளோ பேர் பண்ணி அதை பயனடைஞ்சதுன்னு தெரியல. அது எவ்வளோ பேருக்கு சென்று அடைஞ்சு அதில் பலன் அடைஞ்சாங்கன்னு தெரியல. நானும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்து ஒரு 100 துப்புரவு தொழிலாளருக்கு லட்டு, மிக்சர், டீ இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி 14ஆம் தேதி மதியம் 1 to 2 அந்த டைமில் கொடுத்தோம். இங்கே பெரம்பூர் துப்புரவு தொழிலாளருக்கு எல்லாருக்கும் கொடுத்தோம். ஸோ அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஸோ இன்னொரு பிளான் ஒன்று பண்ணியிருக்கோம். அந்த பிரபாகரன் என்னோட ஃப்ரெண்டு கேட்டவொடனே பணம் கொடுத்தான். அவனுக்கும் அவன் குடும்பத்தாருக்கும் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கணும்னு எல்லாமே இறைவனை வேண்டிக்கிறேன். ஸோ அந்த போன வருஷம் சாப்பாடு போடணும். சாப்பாடு, லட்டு, வடை, கூல்ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி கொடுத்தோம். ஸோ வருஷம் எதாவது பண்ணணுன்றது ஒரு சங்கல்பம். ஸோ சனி பிரீத்தி அன்னைக்கு அவங்க சனியோட காரகத்துவம் யாரோ அவங்கெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி ஏதாவது ஒரு பரிகாரம் பண்ணோம். எல்லா டைமும் பண்ணுவோம். அந்த டைம் மிஸ் பண்ணக்கூடாதுன்றதுனால அந்த டைம் அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். இப்போ வரப்போகிற 2025ஆம் வருடம் எல்லாருக்கும் துணிமணி எடுத்து கொடுக்கலாம், ஃபேன் ஷர்ட் பெட் எடுத்து கொடுக்கலான்னு ஒரு பிளான் இருக்குது. ஸோ அது ஒரே ஐடியா எல்லாத்தையும் பண்ண முடியாது. அதனால் ஜனவரிலேருந்தே அதை ஃபாலோ பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது. ஒரு மாதத்துக்கு ஒரு 5 பேர் அவங்கக்கிட்ட லிஸ்ட்டு கேட்டிருக்கோம் எவ்வளோ பேருன்ட்டு. ஸோ ஒரு மாதத்துக்கு ஒரு 5 பேர், அடுத்த மாதம் ஒரு 5 பேர் அந்த மாதிரியாவது கொடுக்கணுன்னு பிளான் பண்ணியிருக்கோம். ட்ரெஸ்ஸு, செப்பல் அந்த மாதிரி சில படிப்பு நோட்டு புக்கு அவங்களுக்கு கேட்டாங்கன்னா அதுவும் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களால் முடிந்த நன்கொடை கொடுக்கணும்னு விருப்பம் இல்லை, உங்கள் கம்பல்ஷன் கிடையாது. பொதுமக்களாகிய உங்ககிட்ட விடுறேன். உங்களுக்கு அதில் கலந்துக்கணும்னு விருப்பம் இருந்தால் என்னோடய ஜிபே நம்பர், என்னோடய மொபைல் நம்பர் கொடுக்குறேன். நீங்கள் பொருளாகவும் வாங்கி கொடுக்கலாம், எந்த தவறும் கிடையாது. ஏன்னா கொரியர் அனுப்பணும், அதெல்லாம் உங்களுக்கு இருக்குது. அதெல்லாம் உங்களால் முடியும்னா நீங்கள் பொருளாகவே வாங்கி எவ்வளோ பிட்டு இப்போ திருப்பூரில் இருக்கிறேன், இங்கே நான் கடையை வச்சுக்கிறேன், அந்த மாதிரி இருக்கிறவங்க அந்த இதுவை பயன்படுத்திங்க. இல்லை நீங்களே உங்கள் ஏரியாவில் பண்ணாலும் சிறப்பு தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆக மொத்தம் இப்போ பொது வெளியில் விடுறேன். உங்களால் பண்ண முடியாத சுச்சுவேஷன் இருக்கிறவங்க என்ன தொடர்பு கொண்டு இது பண்ணுங்கள். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்களே பண்ணாலும் சந்தோஷம்தான். இது யார் நான் தான் பண்ணி ஆகணும்னு கிடையாது, எல்லாரும் பண்ணோன்றது தான் பொது வெளியில் சொல்கிறோம். ஸோ அதை பயன்படுத்தி நன்மை பெறணுன்றது தான் எனது நோக்கம். அதனால் நீங்கள் உங்களுக்கு விருப்பம் எப்படியோ அதுபடி செயல்படுங்க. ஸோ மாதம் இதை பண்ணணுன்றது அடியனோட விருப்பம். இதில் எத்தனை பேர் கலந்துக்கிறீங்க? என்னோடய ஃப்ரெண்ட் சர்க்கிள் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் தெரியும். அதனால் அவங்களாம் தொடர்பு கொண்டு இதில் கலந்துக்கணும்னு ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். இப்போ நம்ம டாபிக் உள்ள போகலாம். இன்னொரு விஷயம் ஏதோ ஒன்று மறந்துட்டேன், நீங்கள் சொல்லணும்னு நினச்சேன். சரி, ஞாபகம் வரும்போது அதையும் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ மொத்தம் 26 யோக பலன்கள் இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். அது ஒவ்வொன்றா இப்போ பார்ப்போம். இந்த குணாதிசயங்கள் தான் உங்ககிட்ட இருக்கும் கம்பல்சரி. ஸோ இதில் இறைவன் படைக்கப்பட்டது இப்படி தான் படைக்கப்பட்டிருக்கு. ஸோ இது நிச்சயம் அவங்களுக்கு பொருந்தும். நீங்கள் இன்கேஸ் ஜாதகம் பார்க்குறீங்கன்னா கூட இந்த யோக பலன், திதி, கர்ணம் இது 3 கூட பார்க்கலாம். அதுலேயும் அவங்களோட குணாதிசயங்கள் இருக்கும். சில குணாதிசயங்கள் இருக்கிறவங்கள நீங்கள் தவிர்த்திடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் கட்டத்தை பார்க்கலாம். ஸோ இது பொது குணாதிசயங்கள், கண்டிப்பாக இது பொருந்தும் எல்லாருக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு விஷ்கம்பம், அதுதான் முதல் யோகம். இது இசைப்பிரிவு. ஜாதகம் எழுதும் போதே நீங்கள் எந்த யோகத்தில் பிறந்தீங்க, திதியில் பிறந்தீங்க, எந்த கர்ணத்தில் பிறந்தீங்க, எந்த கிழமையில் பிறந்தீங்க, எல்லாமே அதில் குறிப்பிட்டு இருக்கும். ஜாதகம் நோட்டு வச்சுருக்கவங்க நீங்கள் எடுத்து பாருங்கள்.
அதில் அந்த திதிக்கான பலன், லக்னத்துக்கான பலன்லாம் பொது பலன் போட்டு எழுதியிருப்பாங்க. ஸோ அது கம்பல்சரி எல்லாரும் எழுதுவாங்க. ஸோ விஷ்கம்பம் பார்ப்போம். இசைப்பிரியன். சத்ரு சங்காரின்னா சத்ருன்னா யாருன்னு உங்களுக்கே தெரியும், பகைவன். சத்ரு சங்காரி. தனவான். மாடாடு வைத்திருப்பவன்னா ஆடு மாடுகள் வைத்திருப்பவன் என்று பொருள். ஸோ இதெல்லாம் உங்களோட பொது பலன். விஷ்கம்பம்னு உங்கள் ஜாதகத்தில் இருந்ததுன்னா இதெல்லாம் பொருந்தும். பிரீதி. தைரியசாலி. நற்குணம் உடையவன். எத்தொழிலும் செய்பவன். ஸோ ஒரு தொழிலுன்னு எடுத்துக்கிட்டோன்னா அது எந்த தொழிலாக இருந்தாலும் செய்யறதுக்கு முயற்சி பண்ணி அதில் வெற்றி காண்பவன்ற பொருள். ஸோ இதுதான் செய்யணும்னு இல்லை, எந்த தொழில் கொடுத்தாலும் இது செய்வான்றது தான் என்னோட பொருள். ஆயுஷ்மான். மூணாவது. சுகவான். பராக்கிரமசாலி. குணசீலம் உள்ளவன்னா நல்ல குணங்களே உடையவன். தீர்க்காயுள் உடையவன். ஆயுஷ்மான் அதுலேயே உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த ஆயுஷ்மான் இருந்ததுன்னா நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். தீர்க்காயுள் உடையவன்றது நீங்கள் இதிலே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த கட்டத்துலேயும் நீங்கள் பார்க்கணும், இதில் இருக்குது அப்படின்னு மட்டும் விட்டுறாதீங்க. ஸோ கட்டத்துலேயும் 8ஆம் பாவம் எப்படி இருக்குது, லக்னம் எப்படி இருக்குது, பாவகிரகங்கள் தொடர்பு இருக்காங்கலாம் பார்க்கணும். சௌபாக்கியம். அடுத்து சுகவான். தேவ பக்தி உடையவன்னா கடவுள் பக்தி. பெருமை உடையவன். மானம் உள்ளவன். ஸோ இதெல்லாம் பொது குணங்கள். சோபனம். சற்குணம் உடையவன். சாமர்த்தியம் உள்ளவன். ஆலய தரிசனம் செய்வன். ஸோ கோயில் குளங்கள்லாம் போயிட்டு வர்றதுல வல்லவன் அப்படின்றது அது பொருள். சாமர்த்தியம் உள்ளவன். ஸோ அதிகண்டம். கீர்த்தி உடையவன். செல்வம் திரட்டுறதுல புத்திசாலி. ஸோ செல்வம் எங்கே இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சி அதை திரட்டுறதுல புத்திசாலி. எப்படிலாம் செல்வம் திரட்டணுன்னா நல்ல முறையில் தான், தவறான முறையில் கிடையாது. நல்ல முறையில் செல்வம் எப்படிலாம் நம்மளுக்கு வரணுன்றதுல குறிக்கோளாக அதை திரட்டுபவன். இனசனரால் போற்றப்படுவன்னா சொந்த பந்தத்தால் போற்றப்படுபவன். சுகர்மம். புத்திசாலி. புண்ணியசாலி. புத்திசாலி புண்ணியசாலி இது ரெண்டு தான் சுகர்மம். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்தனாவே நீங்கள் நல்ல ஜாதகம்னு எடுத்துக்கலாம். திருதி. நல்வார்த்தை பேசுபவன். பேராசை உடையவன். பொருள். பொறாமை உடையவன். பேராசையும் இருக்கும், பொறாமை இருக்கும், ரெண்டுமே இருக்கும். யாருக்கு? திருதி. ஸோ நம்ம இப்போ 9வது பார்க்க போகிறோம். சூலம். கருணை உடையவன். சந்துரு சங்காரின்னா அதான் ஏற்கனவே சொன்னது தான். கோபி. முன்கோபம். அப்புறம் கலகப்பிரியன். கோல் மூன்றதுல 1ஆம் நம்பர். யாரு? சூலம். அடுத்து கண்டம். அகங்காரி. அகங்காரம்னா உங்களுக்கே தெரியும், தான்றது. பயந்தவன். பயந்த சுபாவம் உடையவன். லட்சுமிகரம் அற்றவன். லட்சுமிகரம் அற்றவன்னா செல்வம் கம்மியாக இருக்கும், லட்சுமி கடாட்சம் அவனுக்கு இருக்காது. யாருக்கு? கண்டம். விருத்தி. செல்வர்கள் நண்பன். செல்வதான் பணக்காரங்களோட நண்பனா இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் செல்வன். பணம் எப்பவுமே இருக்கும் உங்ககிட்ட. சரித்திர பிரசங்கி. சரித்திர பிரசங்கினா இதிகாசங்கள்லாம் அதில் ஆர்வம் உடையவன். துருவம். பெரியோர் பக்தி உடையவன். இதமாக பேசுவான். தனவான். ஸோ மென்மையாக பேசுவான். தனவான். பொருள் சேர்க்கை உடையவன். வியாகதம். தேச சஞ்சாரினா ஊர் சுற்றுபவர். தூரதேசம், மாநிலம், வெளி மாநிலம் எல்லாமே. அறிவில்லாதவன். விரோதி துக்கம் உடையவன். ஸோ விரோதி துக்கம்னா உங்களுக்கு தெரியும். அதிசனம். நற்கருமங்கள் செய்பவன். நல்ல காரியங்கள் செய்பவன். புத்திமான். தனவான். இனிப்பு பொருட்களின் மீது அதிகம் ஆர்வம் உடையவன். யாரு? அதிசனம். ஸோ வஜ்ரம். வஜ்ராயுதம் தேகம் வஜ்ரம். தனவான். பூமி உடையவன். காமுகன். ஸோ காமம் இவர்களுக்கு அதிகமாக தென்படும். வஜ்ரம். சித்தி. தெய்வ பக்தி உடையவன். விசுவாசம் உடையவன். செல்வந்தன். இதெல்லாம் நல்ல
யோகமான இது. வியதிபாதம், வஞ்சகன், தீங்கு செய்பவன், கெட்ட நடையுடையவன். ஸோ இதெல்லாம் பார்த்த உடனே நீங்கள் தூக்கி வச்சிடலாம். வரியான், பொய்யன், மகாதுட்டன், கொலை பிரியன். ஸோ இதெல்லாம் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் பார்க்கும்போதே நீங்கள் எடுத்து வச்சிடலாம், பெண் வீட்டார். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். பரிகம், கபடன், தீய குணமுடையவன், ஈனன், மோசம் செய்பவன். ஸோ எல்லா கெட்ட குணங்களும் இருக்கும் பரிகம். ஓகேங்களா. சிவம், ஸோ மாதா பிதாவை பேணுபவன், நல்ல சரித்திரம் படித்து அதன்படி நடப்பவன். ஸோ நல்ல விஷயங்களை தேடி தேடி படித்து அதை பின்பற்றுவனும் கூட. யாரு? சிவம். பேரே சிவம், அதிலே தெரிஞ்சுங்க. மாதா பிதாவை பேணுபவன், நல்ல சரித்திரம் படித்து அதன்படி நடப்பவன். சித்தம், அழகற்றவன், தன்னடை போதிப்பவன்னா அதாவது தன்னை பற்றிய பேசுறது. செல்வந்தர் நேசன், செல்வந்தர் நேசன்னா பணக்காரங்கள் சிநேகிதமாக வச்சுட்டு இருக்கணும்னு பொருள். சாத்தியம், ஸோ சாஸ்திரம் அறிந்தவன், வித்துவான், உத்தம பெண்ணை மணப்பவன். ஸோ நல்ல குணங்களுடைய பெண்ணை மணப்பவன். யாரு? சாத்தியம். சுபம், அழகன், பொருள் திரட்டுபவன், பெண்கள் நாட்டம் உடையவன். ஸோ பெண்கள் நாட்டம் அதிகமாக இருக்கும். சுபம். சுப்பிரம், மிருதுவான தேகமுடையவன், வித்துவான், தர்மவான், கடுங்கோபினா கோபம் அதிகமாக வரும், செல்வந்தன். ஸோ இதெல்லாம் ரெண்டுமே கலந்துருக்கு. பிராமியம், தயால சிந்தனையுடையவன், தர்மவான், அதாவது தான் பூசிக்க உழைக்காதவன்னா, அதாவது தன் சொந்த முயற்சியால் உழைக்காம பிறர் மூலம் சுகம் காண்பவன் என்று பொருள். ஸோ இதெல்லாம் யோக பலன்கள். ஒவ்வொருத்துக்கும் கடைசியாக ஒன்று இருக்கு, அது இப்போ படிக்கிறேன். மகேந்திரம், செல்வந்தன், தயால சிந்தனையுடையவன், சகலமும் அறிந்தவன். ஸோ மகேந்திரம் யோகம். இந்த யோகத்தில் இருக்கிறது நல்லது. ஸோ அடுத்து வைநிருதி, பலாபலன், தர்மவான், இடாம்பிகன்ன இடது கை, அயலாரை அவதூறு கூறுபவன். ஸோ வேற்றுமணி சார தூற்றுபவன் பொருள் இருக்கு. ஸோ இதெல்லாம் பொது பலன்களாக இருக்கும். லக்னத்துக்கும் பொது பலன் இருக்கும். கரணம், திதி இதெல்லாம் பாருங்க. வெறும் இந்த 10 பொருத்தம் மட்டும் பார்த்துட்டு எதையும் சூஸ் பண்ணாதீங்க. அதனால தான் நிறைய பிரச்சனைகள் வருது, எவ்வளோ விவாகத்துகள் வருதுன்னு உங்களுக்கே தெரியும். அதெல்லாம் தவிர்க்கணும்னா சில விஷயங்கள் கேர்ஃபுல்லாக ஆராய்ஞ்சி பொண்ணு கொடுக்குறதோ இல்லை மாப்பிள்ளையை எடுக்கிறதோ இதெல்லாம் பண்ணுங்க. ஸோ இன்னும் நான் எது விட்டுட்டேன்னா, என்ன கிழமையில் பிறந்தீங்க, ஒவ்வொரு பாதத்துக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் 4 பாதம் இருக்கும். அது நான் 3 சொல்கிறேன். ஐ மீன் 3 நட்சத்திரம் சொல்கிறேன். அதுக்கு அடுத்து மாத பலன், எந்த மாதத்தில் பிறந்தீங்க, நாட்கள் பலன் 3 இருக்குது. ஸோ நாட்கள் பலன், மாத பலன் நாளைக்கு முடிச்சிடலாம். அதுக்கப்புறமா நம்ம இதுவில் வந்துடுவோம், நட்சத்திரத்தில் வந்துடுவோம். அதுக்கப்புறம் இந்த 27 நட்சத்திரத்துக்கும் 4 பாதங்கள் பார்த்துட்டு இன்னும் சில இதெல்லாம் இருக்குது. சூரியன் எந்த கட்டத்தில் இருந்தால் என்னென்ன பலன்கள், சந்திரன் எந்த கட்டத்தில் இருந்தால் என்னென்ன பலன்கள், அது பார்ப்போம். அதெல்லாம் முடிச்சிட்ட பிறகு விதிவிலக்குகள் எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். இந்த விதிவிலக்குகள்லாம் இருந்தால் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கூடுமான வரைக்கும் வீடியோவிலேயே தெளிவுபடுத்த பார்க்குறேன். முடியாதவங்க தொடர்பு கொண்டு கிளாரிட்டியாக தெரிஞ்சுங்க. நன்றி, மாலை வணக்கம். நாளைக்கு வாரப்பலன், நாட்கள் பலன், அதாவது மாத பலன், நாட்கள் பலன் சொல்கிறேன், கேட்டு பயனடைங்க. ஸோ நீங்கள் எந்த கிழமையில் பிறந்தீங்களோ அதுக்கு உண்டான பலன், எந்த நாட்களில், இப்போ ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்தீங்கன்னா இந்த குணாதிசயங்கள் இருக்கும், அதெல்லாம் சொல்கிறேன்.
ஸோ கூடுமான வரைக்கும் நான் ஈவினிங்கில் தான் வீடியோ போடுவேன், காலைல எனக்கு டைம் இல்லை. அப்படி பார்க்கணுன்றவங்க உங்கள் நண்பர்களே நீங்கள் தெரியப்படுத்துங்க. நன்றி, மாலை வணக்கம்.